ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. இளவரசே, தங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர்கள் 2 பெரிய மரக்கலங்களையும் அவை நிறைய போர் வீரர்களையும் அனுப்பியிருக்கின்றார்கள். மரக்கலங்கள் தொண்டைமான் ஆற்று கால்வாயில் புகுந்து மறைவான இடத்திலே வந்து நிற்கின்றன என்ற செய்தியை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி சொல்ல கேட்டதும் இளவரசரின் முகத்தில் புன்னகை அரும்பியது. கடைசியாக என் உள்ளத்தின் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது போல காண்கிறது என்று மெல்லிய குரலில் தமக்கு தாமே பேசிக் கொள்ளுகிறவர் போல சொல்லிக் கொண்டார். பார்த்திபேந்திரன் குதித்தெழுந்தான். சேனாதிபதி, என்ன சொன்னீர்? இது உண்மைதானா? என்னிடம் ஏன் இதுவரையில் சொல்லவில்லை? இந்த பித்துக்குளி பெண்ணை நீர் நம்முடன் கட்டி இழுத்து வந்ததற்கான காரணம் இப்போதல்லவா தெரிகிறது? மறுபடியும் கேட்கிறேன், பழுவேட்டரையர்கள் இளவரசரை சிறைப்படுத்தி வர கப்பல்களை அனுப்பியிருப்பது உண்மையா என்று கேட்டான். ஆமையா, இந்த பெண் கண்ணால் பார்த்ததாகவும் காதால் கேட்டதாகவும் கூறுவதை நம்புவதாயிருந்தால் அது உண்மைதான். ஆஹா, அந்த கிழவர் திருக்கோவலூர் மிலாடுடையார் கூறியது உண்மையாயிற்று. பழுவேட்டரையர்களை உள்ளபடி உணர்ந்தவர் அவர்தான். சேனாதிபதி, இத்தகைய செய்தியை அறிந்த பிறகும் ஏன் சும்மா இருக்கிறேன்? பராந்தக சக்கரவர்த்தியின் குலத்தோன்றலை, சுந்தர சோழரின் செல்வ புதல்வரை, நாடு நகரமெல்லாம் போற்றும் இளவரசரை, தமிழகத்து மக்களெல்லாம் தங்கள் கண்ணினுள் மணியாக கருதும் செல்வரை, ஆதித்த கரிகாலருடன் பிறந்த அருள்மொழிவர்மரை இந்த அற்பர்களாகிய பழுவேட்டரையர்கள் சிறைப்பிடித்து வர ஆட்களை அனுப்பும்படியாகிவிட்டதா? இனியும் என்ன யோசனை? உடனே படைகளுடன் புறப்பட்டுச் சென்று இளவரசரை சிறைப்படுத்த வந்தவர்களை அழித்து இந்த இலங்கை தீவிலேயே அவர்களுடைய சமாதியை எழுப்புவோம். பிறகு நாம் போட்ட திட்டத்தின்படி காரியத்தை நடத்துவோம். கிளம்புங்கள், இன்னுமேன் தயக்கம் என்று பார்த்திபேந்திரன் பொறிபொறித்துக் கூட்டினான். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி அவனை பார்த்து, பார்த்திபேந்திரா, நீ இப்படி துடிப்பாய் என்று எண்ணித்தான் நான் முன்னமே இந்த பெண் கொண்டு வந்த செய்தியை உன்னிடம் சொல்லவில்லை. நன்றாக யோசித்து செய்ய வேண்டிய காரியம், அவசரப்படுவதில் பயனில்லை என்றார். யோசனை செய்ய வேண்டுமா? என்ன யோசனை? எதற்காக யோசனை? இளவரசே, நீங்கள் சொல்லுங்கள். இனி யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? இதற்கு முன் ஏதேனும் தங்களுக்கு தயக்கம் இருந்திருந்தாலும் இனி தயங்குவதற்கு இடமில்லையே. பழுவேட்டரையர்களை பூண்டோடு அழித்து விட வேண்டியதுதானே. அப்போது இளவரசர், சேனாதிபதியின் மனத்தில் உள்ளதையும் தெரிந்து கொள்ளலாமே. ஐயா, தாங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டும் என்கிறீர்கள் என்று எவ்வித படபடப்புமின்றி நிதானமாக கேட்டார். தங்களை சிறைப்படுத்துவதற்கு இந்த வார்த்தைகளை சொல்லவும் என் வாய் கூசுகிறது. ஆனாலும் சொல்ல வேண்டியிருக்கிறது. தங்களை சிறைப்படுத்த வந்திருப்பவர்களின் சக்கரவர்த்தியின் கட்டளையோடு வந்திருந்தால் நாம் என்ன செய்வது? அப்போதும் அவர்களை எதிர்த்து போராடுவதா? இதை கேட்ட பார்த்திபேந்திரன் கடகடவென்று சிரித்துவிட்டு, அழகாயிருக்கிறது தங்கள் வார்த்தை. சக்கரவர்த்தி சொந்தமாக கட்டளை போடும் நிலையில் இருக்கிறாரா? அவரையேதான் பழுவேட்டரையர்கள் சிறையில் வைத்திருக்கிறார்களே என்றான். இந்த சமயத்தில் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, பல்லவ தளபதி கூறுவது முற்றும் உண்மை. நானே என் கண்களால் பார்த்தேன். சக்கரவர்த்தியை சிறையில் வைத்திருப்பது போலத்தான் பழுவேட்டரையர்கள் வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய விருப்பமின்றி யாரும் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது, பேச முடியாது. நான் ஒரு வார்த்தை சொல்ல துணிந்ததற்காக என்னை அவர்கள் படுத்திய பாட்டை நினைத்தால், பா, சின்ன பழுவேட்டரையரின் இரும்பு கை பற்றிய இடத்தில் இன்னும் எனக்கு வலிக்கிறது என்று கூறி தன் மணிக்கட்டை தடவிக் கொண்டான். அப்படி சொல் வல்லவரையா, உன்னை என்னமோவென்று நினைத்தேன். இளவரசருக்கும் சேனாதிபதிக்கும் இன்னொரு முறை நன்றாக எடுத்துச் சொல் என்றான் பார்த்திபேந்திரன். இளவரசர், வேண்டாம், அவர் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டார் என்று கூறி வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நீர் அந்த பெண்ணை போய் அழைத்து வருவதாகச் சொன்னீரே, ஏன் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர்? அவள் கொண்டு வந்த செய்தியை அவள் வாய்மொழியாகவே விவரமாக கேட்கலாம். கொஞ்சம் கிறுக்கு பிடித்த பெண் போல தோன்றுகிறது. எப்படியாவது நல்ல வார்த்தை சொல்லி அவளை இங்கே அழைத்து வாருங்கள் என்றார்.
போகிறேன் இளவரசே, போய் அழைத்து வருகிறேன். பழுவேட்டரையர்களிடம் தாங்கள் சிறைப்படுவது என்பதை மட்டும் என்னால் சகிக்க முடியாது. என் உடம்பில் உயிர் இருக்கும் வரையில் அது நடவாத காரியம் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் சென்றான். சேனாதிபதி, தங்களுடைய கருத்து என்னவென்று சொல்லவில்லையே என்று அருள்மொழிவர்மர் கேட்டார். என்னுடைய கருத்து இதுதான். பழுவேட்டரையர்கள் அனுப்பியிருக்கும் ஆட்களை தாங்கள் சந்திக்கக்கூடாது. பார்த்திவேந்திரன் கொண்டு வந்திருக்கும் கப்பல் ஏறி தாங்கள் உடனே காஞ்சிக்கு போய்விடுங்கள். நான் தஞ்சாவூருக்கு போகிறேன். அங்கே சக்கரவர்த்தியை நேரில் பார்த்து உண்மை நிலையை தெரிந்து கொள்ளுகிறேன். தஞ்சாவூருக்கு தாங்கள் போவது சிங்கத்தின் வாயில் தலையை கொடுப்பது போலத்தான். போனால் திரும்பி வரமாட்டீர்கள். அப்படியே அங்குள்ள பாதாள சிறையில் போய்விடுவீர்கள். சக்கரவர்த்தியை பார்க்கவும் தங்களால் முடியாது. என்ன வார்த்தை சொல்கிறாய்? என்னை சிறையில் அடைக்கக்கூடிய வல்லமை உள்ளவன் சோழ நாட்டில் எவன் இருக்கிறான்? சக்கரவர்த்தியை நான் சந்திக்கக்கூடாது என்று தடுக்கக்கூடிய ஆண்மை உள்ளவன் எவன் இருக்கிறான்? மேலும் அங்கே முதன் மந்திரி அனிருத்த பிரமராயர் இருக்கிறார். பிரமராயர் இருக்கிறார், இருந்து என்ன பயன்? அவருக்கே சக்கரவர்த்தியை பார்க்க முடியவில்லை. இதோ அவருடைய சிஷ்யன் நிற்கிறானே, அவன் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டு பார்க்கலாமே. சேனாதிபதி ஆழ்வார்க்கடியான் பக்கம் திரும்பி, ஆம், இந்த வைஷ்ணவன் இங்கு நிற்பதையே மறந்து விட்டேன். திருமலை, ஏன் இப்படி மௌனமாக நிற்கிறாய்? சற்று முன் இளவரசர் சொன்னது போல நீயும் வாய் பேசா மடந்தையாகிவிட்டாயா என்றார். சேனாதிபதி, கடவுள் நமக்கு 2 காதுகளை கொடுத்திருக்கிறார். வாய் ஒன்றைத்தான் கொடுத்திருக்கிறார். ஆகையால் செவிகளை நன்றாக உபயோகப்படுத்தி பேசுவதை கொஞ்சமாக வைத்துக்கொள் என்று என் குருநாதர் எனக்கு சொல்லியிருக்கிறார். முக்கியமாக பெரிய ராஜாங்க விஷயங்களைப் பற்றிய பேச்சுக்கள் நடக்கும் இடத்தில் அந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடித்து வரச் சொல்லியிருக்கிறார். குருவின் வாக்கை நன்றாக நிறைவேற்றுகிறாய். நாங்களே இப்போது கேட்பதனால் சொல், உன்னுடைய யோசனை என்ன? எதை பற்றி என் யோசனையை கேட்கிறீர்கள் சேனாதிபதி? இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருந்த விஷயமாகத்தான். இளவரசர் இப்போது என்ன செய்வது உசிதம்? இலங்கையிலேயே இருக்கலாமா அல்லது காஞ்சிக்கு போகலாமா? என்னுடைய உண்மையான கருத்தை சொல்லட்டுமா? இளவரசர் அனுமதித்தால் சொல்லுகிறேன். ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்த அருள்மொழிவர்மர் ஆழ்வார்க்கடியானை ஏறிட்டு பார்த்து, சொல் திருமலை, தாராளமாக மனத்தை விட்டுச் சொல் என்று தைரியப்படுத்தினார். இந்த இலங்கை தீவிலேயே மிக கடுமையான கட்டுக்காவல் உள்ள சிறைச்சாலை எது உண்டோ அதை கண்டுபிடித்து அதற்குள்ளே இளவரசரை அடைத்து போட வேண்டும். வெளியில் பலமான காவலும் போட வேண்டும். இது என்ன உளறல் என்றார் சேனாதிபதி. விளையாட இதுதான் சமயமா என்றான் பார்த்திபேந்திரன். நான் உளரவும் இல்லை, விளையாடவும் இல்லை. மனத்தில் உள்ளதைச் சொன்னேன். நேற்று இரவு இளவரசர் அனுராதபுரத்து வீதிகளின் வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் தலைமீது ஒரு வீட்டின் முன்முகப்பு இடிந்து விழுந்தது. பிறகு ஒரு வீட்டில் நாங்கள் படுத்திருந்தோம். நல்ல வேளையாக ஒரு காரியத்தின் பொருட்டு இழுந்து போய்விட்டோம். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த வீடு தீப்பற்றி எரிந்தது. இவையெல்லாம் உண்மையா இல்லையா என்று இளவரசரையே கேளுங்களேன். இருவரும் இளவரசரை நோக்கினார்கள். அவருடைய முகபாவம் ஆழ்வார்க்கடியானுடைய கூற்றை உறுதிப்படுத்தியது. இந்த அபாயங்கள் எல்லாம் யாருக்காக நேர்ந்தவை என்று கேளுங்கள். என்னையோ அல்லது வந்தியத்தேவனையோ கொல்லுவதற்காக யாராவது வீட்டை கொளுத்துவார்களா? பார்த்திபேந்திரன் உடனே துள்ளி குதித்து, இளவரசரை கொல்வதற்காகத்தான் யாரும் முயற்சி செய்தார்கள். இதனால் இளவரசர் என்னுடன் காஞ்சிக்கு வர வேண்டியது அவசியம் உறுதிப்படுகிறது. கூடவே கூடாது. தங்களுடன் இளவரசரை அனுப்புவதைக் காட்டிலும் பழுவேட்டரையர்களிடமே பிடித்து கொடுத்து விடலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவனே, என்ன சொன்னாய் என்று பார்த்திபேந்திரன் கத்தியை உருவினான். சேனாதிபதி அவனை கையமர்த்தி, திருமலை, ஏனவிதம் சொல்லுகிறாய்? பார்த்திபேந்திர பல்லவர் சோழகுலத்தின் அருந்துணைவர் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார். தெரியும் சேனாதிபதி, தெரியும். சிநேகம் இருந்து விட்டால் மட்டும் போதுமா? பார்த்திபேந்திரர் சிநேகத்துக்காகவே உயிரையும் கொடுக்கக்கூடியவர் என்பதை அறிவேன் திருமலை. அதுவும் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதற்கு மறுமொழி கூறச் சொல்லுங்கள். நாங்கள் முந்தா நாள் மாலை தம்பள்ளிக்கு அருகில் போய்க் கொண்டிருந்த போது இவருடன் 2 பேர் வருவதை பார்த்தோம். அந்த மனிதர்கள் யார்? இப்போது அவர்கள் எங்கே என்று இவரை கேட்டு சொல்லுங்கள்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். அனுராதபுரத்துல வந்தியத்தேவனுக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் இடையில நடந்த வாதப்போர் நேயர்களுக்கு நினைவிருக்கும். அபாயம் அதிகமா இருக்கிற இடத்துல தான் வீரபுருஷர்கள் இருக்கணும்னு வந்தியத்தேவன் சொன்னான். எது அபாயம்? எந்த இடத்துல அபாயம்? யாருக்கு அபாயம்? யாரால அபாயம்? இப்படி குழப்பத்தில் இருந்த அருள்மொழிவர்மருக்கு பூங்குழலி சொன்னதாக பெரிய வேளார் சொன்ன செய்தி புன்னகைய வரவழைக்குது. ஆனா வழக்கம் போல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான் பார்த்திபேந்திரன். சற்று பொறுத்து வயசிலையும் அனுபவத்திலையும் மூத்தவரான சேனாதிபதி பூதி விக்ரமகேசரின் கருத்தை நாடுறார் அருள்மொழிவர்மர். சோழ நாட்டுக்கு தற்சமயம் வராமல் இருப்பது மட்டுமல்ல, ஈழத்திலேயும் படையெடுப்பை நிறுத்திட்டு வட இலங்கையில படைகளை திரட்டி வைப்பதன் முக்கியத்துவத்தை முதன் மந்திரி வலியுறுத்தியிருக்கார் அல்லவா? அதை ஆமோதிச்சிருந்தார் சேனாதிபதி. பூங்குழலி சொன்ன செய்தியை கேட்டு அருள்மொழிவர்மர் காஞ்சிக்கு போறதுதான் உச்சிதம்னு அறிவுறுத்துறார். இதன் தொடர்ச்சியா அனிருத்த பிரம்மராயரை பற்றின பேச்சு வருது. இதுவரை மௌனமா இருந்துகிட்டு வர திருமலையப்பனை சீண்டி விடுறார் பெரிய வேளார். எதை பத்தி என் யோசனையை கேட்குறீங்க? திருப்பி கேட்கிறான் திருமலையப்பன். ஒரு நகைச்சுவை துணுக்கு நினைவுக்கு வருது. உளவியல் வல்லுநர்கிட்ட தனக்கு இருக்கிற விசித்திரமான மனநிலையை பத்தி கேட்டான் ஒருத்தன். ஐயா, எந்த விஷயத்தையுமே 15 நொடிகளுக்கு மேல ஞாபகம் வச்சிருக்க முடியல. வல்லுநர் கேட்டார், எத்தனை நாளா இந்த பிரச்சனை? அவன் திருப்பி கேட்டான், எத்தனை நாளா எந்த பிரச்சனை? மனோதத்துவ மேதைய மகிழ்ச்சியில ஆழ்த்துறதுக்கு அப்படி கேட்டிருப்பான் போல. நம்ம திருமலையப்பனோட திறமையே வேற வகை. கேட்கிற விதத்திலேயே பதிலும் இருக்கும், கொக்கிகளும் இருக்கும். தம்பளைக்கு வர வழியில உன்னை கழுவுல ஏத்தி கொல்லணும்னு திமிரா பேசின பார்த்திபேந்திரனை இப்ப நடுங்க வச்சுட்டானே. பூங்குழலியின் சாமர்த்தியத்தையும் இங்க பார்க்கிறோம். தான் சொல்ல கூசின அந்த செய்திய பெரிய வேளார் வாயால சொல்ல வச்சுட்டு ஓடிட்டாளே. கோடிக்கரை காட்டுல ஒரு பகல் முழுதும் மறைவா இருக்க வச்சு இரவோடு இரவா யாரு கண்ணிலையும் படாம வல்லவரையினை கொண்டு வந்து சேர்த்துட்டாளே. இப்போ உருவாகி இருக்கிற இந்த நெருக்கடியிலிருந்து மீள ஏதாவது தந்திரம் வச்சிருப்பாளோ? சோழகுலத்தை அடியோடு ஒழிச்சு கட்டுவதா சபதம் செய்தவர்கள்ல இருவர் மேற்கொண்ட கொலை முயற்சிகளை பார்த்தோம். அவங்கள பத்தின செய்திகளும் இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வந்தியத்தேவன் போயிருக்கான். புதுசா என்ன செய்தி வரப்போகுதோ பார்க்கலாம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.